இதுல இந்த பாட்டி வந்துட்டாங்க. ரொம்ப அடிபட்டுச்சுல, தக்காளி போட்டு ரொம்ப வந்தாங்க. ஆமா, ரொம்ப அடிபட்டதுல அதுக்கப்புறம் வந்து எது நடவடிக்கை எதுவும் எடுக்கலீங்களா? எதுவுமே வரல. வச்சிருக்கோம் பண்டிகை வந்ததுனால இல்ல, இது ஏதாவது மேலையாவது ஏதாவது போட்டுக்கலாம்ல. மோட்டர் போட்டு தண்ணி எடுக்கல சார், மோட்டர் போட்டு. ஆமா, இல்ல இப்ப மோட்டர் போட்டாலே வந்துடும் தண்ணி. டெம்பரரியா மோட்டர் போட்டா கூட என்ன ஆகணும், உலகத்தை வாரி எடுத்தாதான் எதுவுமே பண்ணல. இப்ப எத்தனை நாள் யாரும் வந்தாங்க, என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரு? ஒரு வாரம் ஆகுமாமா? ஒரு வாரம் ஆகுமாமா? சும்மா செய்யல, கேட்க வேண்டியதுல நம்மளோட கோரிக்கை, நம்மளோட இது நம்ம கேட்டாதான் முடியும். கேட்கலன்னா வராது. எல்லாத்துலயும் பிரச்சனை. நம்மள கூப்பிடுறாங்க, வியாபார கூப்பிட்டாங்க, எல்லாரும் வந்தோம், கூப்பிடுறாங்க, நாங்க வரோம். நம்ம தேவையை நம்ம தான் கேட்கணும். இந்த அரசாங்கத்தை நம்பினாக்கா நம்மளுக்கு வந்து அல்வா தான் கொடுப்பாங்க. எதுவுமே பண்ண மாட்டாங்க. இங்க இருந்து அங்க வராங்க. ஆனா இங்க ஒரு கோலம் இருந்தது, அந்த கோலாவே கல்ல இருப்பாங்க. பாத்ரூம் வைக்கணும். அதான் கேட்டோம். 3 ஒயின் ஷாப் எடுக்கணும், பாத்ரூம் வைக்கணும். இந்த பக்கம் லைட்டே இல்ல. சென்ட்ரல் நேரத்துல லைட் இருந்தது, லைட் போடணும். அப்புறம் வந்து நைட்ல வந்து வண்டி போறதுக்கு, வண்டி லோடு அன்லோடு இறக்கி போனா காலையில் நைட் வந்து 10 மணிக்கு மேல வண்டி வந்துச்சு. 3 மணில இருந்து அன்லோட் பண்றதுக்கு போக வேண்டியதாங்க. 3 மணிக்கு மேல வந்து குடியா இருந்தாலும் அதிகமா இருக்கு. அப்ப காசு எடுக்கிறதுக்கு போறதுக்கு வரதுக்கு பிரச்சனை, சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரே புகாருங்க பண்ணுங்க. மனு கொடுக்க போறோம் கலெக்டர் கிட்ட மனு. நீங்க ஆக்ஷன் எடுக்கிறது, நடவடிக்கை எடுக்கிறது நான் கமிஷனர் கலெக்டர் கிட்ட எல்லாம் பேசுறோம். ஆனா 4 மாசம் வரல நீ பல கட்சி தான் இருக்கு. அதிமுக ஆக்ஷன் வந்து நீ மொத்தம் நிரந்தர தீர்வு வேணும்னா அதிமுக வந்தா தான் பண்ண முடியும். நான் ஏடிஎம் கேட்டதுக்காக சொல்ல வரல, இவங்க பண்ண மாட்டாங்க. ரோட்டரியில பாத்ரூம் கேட்டோம், கட்டி கொடுக்க பிரச்சனையா இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு எம்எல்ஏ என்ன பண்றாரு, நாங்களே பண்ணிக்கிறோம். எப்ப பண்ண? 4 வருஷம் ஆச்சு. நாங்க வந்து நாங்க கேட்ட 2 வருஷம் ஆகுது. அதை இது பண்ணாம தான் எடுத்து போயிட்டு சேர்ந்தாங்க செல்விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு தேர்வு செய்யலாம். முதல்ல என்ன பண்ணோம், நான் கேட்க போறோம் எல்லா வியாபார சங்க தலைவர்களை கூப்பிட்டு, நம்ம இங்க சல்லுடையார் சங்கம் இருக்குல்ல, இங்க கூப்பிட்டு அதிகாரி வந்து உட்கார வச்சு கோரிக்கை குறைகள் என்ன கோரிக்கைன்னு கேட்க சொன்னாங்க. எல்லாம் சங்கம் இருக்கு இல்ல சார், இல்ல போன் பண்ணிக்கிறேன். நான் இதை பேசுறேன் பையன், ஒத்துமையா இருங்க. நம்ம எங்களை பொறுத்தவரை நாங்க ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அதுக்கு முன்னாடி பாத்திரதான் இருக்கும். நைட்டு ஒரு பொதுச் செயலாளர் முதலமைச்சர் அந்த ஒரு மாவட்ட செயலர் சாதாரண தொண்டன் தான். நான் நம்மள மாதிரி ஒருத்தர் எனக்கு போன் பண்ணி போய் என்ன பப்ளிக் கட்சிக்கார கூட போறோம், இவரு ஒரு கவுன்சிலரு, இவரு ஒரு தலைவர், இவர் இருந்தார் ஒரு பகுதி செயலாளருக்கு, நாங்கெல்லாம் வரோம். கவுன்சிலர் சிகேஜி தலைவர், பப்ளிக் இங்க இருந்து போன் பண்றாங்க. இது வந்து நம்ம கேட்டாதான் முடியும், கேட்கலாம் பண்ண மாட்டாங்க. எலெக்ஷன் அப்ப தான் வருவாங்க. எலெக்ஷன் அப்ப வருவாங்க, பூக்கடை வியாபாரி பார்ப்பாங்க, ஜமாத் தலைவர் பார்ப்பாங்க, கட்டி போயிடுறாங்க. உங்களுக்கு வந்து கிரீன் சர்க்கிள் பாத்தீங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனை பாத்தீங்க. எல்லாருமே போனோம், எல்லாரும் வந்து எல்லாருமே கிரீன் சர்க்கிள்ல போனோம். போய் நிற்க வச்சு வழி ரெடி பண்ணி கொடுத்துட்டு தண்ணி இது பண்ணி முடிச்சுட்டு தான் போனோம். வேலூர்ல விருபாட்சிபுரத்துக்கு போனோம். அந்த இடத்துல ஆக்சிடென்ட், செத்து போயிட்டாங்க. ரோடு பள்ளம் வண்டி விட்டாங்க. திமுக தான் கான்ட்ராக்ட் திருப்பி மூட வச்சு தான் போனோம்.
திருப்பி நேற்று நீங்க கழிஞ்சூர்ல ஆமா இங்க இங்க ஒரு நம்ம திக்பா டைலர் இருக்குல்ல ஜோடி பிரியாணி எதிர்க்கா மூணு பேர் செத்தாங்க ஒரே இடத்துல போனதுக்கு அப்புறம் தான். அதனால நீங்க உங்களோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா உங்களோட சப்போர்ட் நாங்க எல்லாம் என்ன நான் ரொம்ப கேள்வி ஒண்ணுமே பண்ண முடியல. கடைக்காரலாம் இல்ல அதுதான் வரணும் நம்ம வரணும். என்ன செய்யறேன் அவர் கூட வந்து போனான் தெருக்காரு. ஆனா எதுவும் செய்யல. இல்ல நான் வரணும் 2 தடவை வந்து பார்த்தாரு. தலைவரே வயசுல பெரிய வந்திருக்கேன். திருப்பிட்டாங்கன்னா இந்த பக்கம் பிரச்சனையே இல்ல. அந்த பக்கம் பிரச்சனையே இல்ல. அந்த தண்ணி வரதான் இந்த இடத்துல பாருங்க. கீழே பார்த்து வாங்கணும். பார்த்து பண்ண நாங்களே போட்டு வச்சோம் போன வாரம். இதாவது தீபாவளி அப்புறம் போனோம் நாங்களே போட்டு போயிட்டாங்க. நேற்றுதான் ஆரம்பிச்சோம். நீங்க இந்த டிரைனேஜ் கட்டுற மாதிரி இருந்தாக்கா நீங்க கட்டுற மாதிரி இருந்தா சொன்னீங்கன்னாக்கா நான் கல்லு சாலிட் கல்லு இருக்கும். இந்த கல்லு நான் எவ்வளவு கல்லு நான் சப்ளை பண்றேன், ஃப்ரீயா பண்றேன். அகல இருக்கு இல்லைங்களா, மேல போறதுக்கு சாலிட் கல்லு இருக்கு. இந்த கல்லு நான் நீட்டத்துக்கு எவ்வளவு வேணுமோ நான் சப்ளை பண்றேன். ஃபுல்லா நான் சப்ளை பண்ணி ஆளை வச்சு கட்டுறதா நீங்க வியாபார சங்கம் பேசுறீங்க. இந்த கல்லு எவ்வளவு கல்லு வருதுன்னு பாத்துட்டு மேசரி கூப்பிட்டு இவங்க பண்ண மாட்டாங்கண்ணா. வந்து நீங்க சொல்றீங்க சொல்லுங்க. வியாபாரம் 2 நாள் ஃப்ரீயா தான் இருக்கிறாங்க. நான் பேசி சொல்றேன். நீங்க பேசி சொல்லுங்க. நீங்க வந்து மாட்டை வச்சு நீங்க எப்படி கட்டமோ கிடையாது. அதை விட நிரந்தரமா பண்ணோம்னா அங்க இருந்து அப்படியே டாய்லெட் அங்க வச்சுட்டா நம்ம சொல்ற கல் வந்து கொஞ்சம் இது ரொம்ப 2 பக்கம் கட்டிட்டு தெரியுது. அப்படியே ஸ்லாப் நல்லா போட்டு பூச்சி எப்ப கட்டுறாங்களா சார்? இன்னைக்கு நடக்குது. கண்டிப்பா நீங்க இது வந்து எப்பவுமே முதல்ல இந்த இடத்துல சார் ஃபுல்லாவே பர்மனண்டா கொஞ்சம் பெண்டிங் ஆயிடுச்சு. வேற ஒண்ணு இது பர்மனண்டா டிலே பண்ணதுனால வேற ஒருத்தர் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம். ஒண்ணு இல்ல சார். இல்ல இல்ல ஆமா இல்ல இல்ல வேற ட்ரைனேஜ் தண்ணி இது நிரந்தரமா தீர்வு பண்ணனா இது வந்து அந்த டாய்லெட் பாத்ரூம் அந்த பக்கம் வச்சு காய்கறி வழி வச்சு திருப்பினாங்கன்னா நிரந்தரமா தண்ணி 40 வருஷமா அப்படிதான் நடக்குது. அந்த பக்கம் மேடு சார் அங்க எல்லாம் தான் 40 அது வந்து என்ன பண்றாங்கன்னா இது பண்ணிட்டு இதை லைட்டா மேட் ஆகிட்டு அதை டவுன் இது கொஞ்சம் ஆமா சார் தண்ணி வாட்ட வச்சா அந்த லெவலுக்கு போயிடும். அதுபோல் தான் பண்ணுங்க. இப்ப அங்க தண்ணி தேவையில்ல, அந்த சென்டர்ல தண்ணி தேவை. அது சென்டர்ல வந்து அதை கொஞ்சம் அப்படியே மேட் பண்ணிட்டு அது ஆட்டோமேட்டிக்கா. ஆனா இதை விட அது கிட்ட சார் இதை விட வந்து இது வந்து ரொம்ப தூரம். இது கான்ட்ராக்ட் அந்த பக்கம் இருக்காங்களா? யாரு விட்டுருக்காங்க? யாரும் தெரியல, விட்டாங்க. வந்திருக்காங்களா? இதுல வந்துட்டாங்க நம்ம அங்க அங்க இல்லனா இதுலயா? நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நான் வந்து என்ன சப்போர்ட் பண்ண நான் பண்றேன். வாங்கப்பா இது அந்த குப்பலாம் குமார் இப்படி வா. எப்பவுமே தண்ணி தேங்கம்மா. கொஞ்சம் மழை பெஞ்சா கூட பிரச்சனை இல்லதான்.
இதனாலதான் பெரிய பிரச்சனை அந்த இப்போ அந்த காவா அவ்வளவுதான் சேவலம் அது. ஆமா அந்த சின்ன மார்க்கெட்னு சொல்லுவாங்க தலைவர். சரி அது அப்படியே வந்து கீழே வந்துச்சுன்னா சின்ன மார்க்கெட்டு அந்த அலுமினி பாத்திர கடைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தண்ணி அந்த இது கம்பம். ஆமா தண்ணி ஒரு பினாமி போறீங்களா? எங்கேயோ ஒரு இடத்துல மார்க்கெட்ல ஒரு பண்ணிருக்காங்க. ஏன்னா எல்லாரும் பஜாருக்கு வெளியே வராங்க. அந்த அகல வருதாங்க அந்த அகலம் வருதுங்களா? ஆமா தலைவர். அந்த அகலத்துக்கு அது ரொம்ப சின்னதா 2 சைடு இந்த மேடு வாட்டர் லெவல் 0.5 அதுல இருந்து அப்படியே டேப்பர் அவ்வளவு உதவ பண்ணா தண்ணி ஃபுல்லா வெளில போய் இல்ல தலைவர். இந்த முறை கட்டினாங்கனாக்கா போய் லாங் பஜார்ல காவல் நம்ம சார். அந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து அந்த பெரிய காவா தலைவர் அந்த என்ட்ரன்ஸ் அங்க போறீங்கன்னா மொத்தம் சின்னதா இருக்கு பாட்டில் இல்ல அந்த இப்போ அததான் சொல்லிட்டேன் நானு. சின்ன கேப் கூட விடாதீங்க. பேப்பர் போட்டா கூட அது அரைச்சிக்கிட்டு வாட்டர் பட்டாது அடைஞ்சு சின்ன கேப் இல்லாம எனக்கு அங்கங்க கிளாப் வச்சு கொடுத்துருங்க. அந்த ஜங்ஷன் எப்ப க்ளோஸ் பண்றாங்க மார்க்கெட் தான் வந்திருக்கேன். வியாபார சங்கல கூப்பிட்டா வந்திருக்கேங்க. அது நம்மள் தான் உள்ள கான்ட்ராக்டர் இது. கொஞ்சம் தண்ணி தேக்கத்தோட நான் ஃபுல்லா போட்டு இது வந்து சும்மா அது டெம்பரரி ஒர்க்கா இல்ல பர்மனன்ட் ஒர்க் பண்ற பாருங்க. நம்ம 4 பேர். ஆமா மணிவன் அவுட்லெட். ஆமா ஆமா மெயின்ல வந்து மண்டி மேல காவா மேல இருக்குண்ணா. இது வந்து உள்ள இருக்கு. இது கொஞ்சம் இந்த பக்கம் ஹைட் பண்ணிட்டு டேப்பர் பண்ணிட்டோம்னாக்கா போயிடணும். பாத்ரூம் ஏதாவது டெண்டர் விட்டுருக்காங்க இங்க மார்க்கெட்டுக்கு இது எல்லாமே இங்க பார்த்தா மார்க்கெட்ல இங்க பாத்ரூம் இல்லாததுனால எல்லா வியாபாரத்தும் மொத்த இடம் இருக்குதுன்னா கொஞ்சம் அதுக்குதான் டெண்டர் இது பண்ணுங்க. எவ்வளவு எஸ்டிமேட் தான் இது? டெண்டர் விட்டாங்களா? எப்ப விட்டாங்க டெண்டர்? எப்ப விட்டதுன்னா சரி சரி ஓகே. அது மட்டும் சீக்கிரம் பண்ணி கொடுத்துருங்க. இல்ல தலைவரே அவங்க கேட்டது என்னன்னா அங்க வந்து நம்ம அதுக்குதான் சொல்லிருக்கிறாங்க. நம்ம இடம் அந்த நம்ம பக்குவா வாட்டர் வைக்கிறது அவங்க வச்சுனா அது இதுவாயிடுச்சு. அந்த இடத்துல இவங்க கோரிக்கை வச்சிருந்தாங்க. போற இடம் தான் சார். ஒரு விஷயம் அக்வா வாட்டர் வச்சிருந்தாங்கன்னு சொன்னாங்க. நீங்க அது ஓகே பண்ணி சார் அந்த இடம் நீங்க ஓகே குடுக்குற மாதிரினாக்கா ரோட்டரி கூட கட்டி கொடுக்கணும். சரி தலை அது நீங்க பேசுங்க. அந்த இடம் பார்க்கலாம். ரோட்டரி கிளப்ல இல்ல ஓகேனாக்கா சொல்றேன். ரோட்டரி கிளப்ல கூட சாங்ஷன் பண்ணி கூட பண்ணி கொடுத்துடலாம். முட்டை கடை 3 கடை நம்மளுக்குதான். ஓகே ஓகே சார் இங்க மார்க்கெட்டுக்கு 100 பேர் வேலைக்குனாக்கா அதுல இருக்கிறது 10 பேர் தான். இப்பயும் வாடுறது இல்ல. அந்த மண்ணு வந்து இந்த ரோடு பாருங்க நேத்து தான் வாரினது. சேர் இது வரைக்கும் இருந்துச்சு. அந்த சேர் வாரினால இப்ப கம்மியா இருக்கு. இப்ப கூட உங்களால போக முடியாது. அந்த மாதிரி நம்ம அந்த பூரா அந்த
தண்ணி பூரா அடிச்சுட்டு வந்து இந்த காவால நோயிடுது. இப்ப இதுதான் சார் இந்த காவா தான் இருக்குது மார்க்கெட்டுக்கு தண்ணி போறது வாட்டர் இல்லை சார். அங்க வந்து காவா டிரைனேஜ் வந்து ஹைட்டு, இங்க வந்து டவுன். நல்ல வாட்டர் இருந்தது சார். அந்த ஸ்லோப் போட்டாங்க பாருங்க, அதுதான் பிரச்சனை சார். இப்ப அதுதான் கூப்பிட்டு பேசலாம். இதுல ஹைட் பண்ணி இதுல இருந்து அப்படியே டேப் 0 லெவல்ல வச்சு அதுல இருந்து மேல எடுத்தோம்னா தண்ணி மொத்தம் போகுது. பிரச்சனையே இல்லாம நான் கூட கூட சொன்னேன், டெம்பரவரி நான் கூட கல்லு ஃப்ரீயா பேசிட்டேன். கல்லு கூட நான் ஃப்ரீயா சப்ளை பண்றேன், நான் ஃப்ரீயா சப்ளை பண்ணி எவ்வளவு வேணா பண்ணி கொடுத்தேன். உட்கார முடியலன்னா இம்யூனிட்டி பவர் நம்மளுக்கு அதிகமா இருக்குது. இப்போ 50-60 வருஷமா உக்காந்துட்டு அதனால நம்ம தாங்கின்னு இருக்கிறோம். இப்போ புதுசா நம்ம பசங்களுக்கு கூட்டணும் அதுதான் மொத்தம் ரெடி பண்ணுங்க. ஒரு கோரிக்கை மாதிரி ரெடி பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா பண்றது. யார் பேரு? வாங்க. இது ஆமா மழை பெய்ய சுத்தமா தண்ணி ஆமா அதுதான் சொன்னாரு ரோடு கேட்டுக்கிறாங்க. மழை பெஞ்சா இதுல பெரிய கான்ட்ராக்ட் இருக்கு. ஒரு 4 லோடு வெட்மிக்ஸ் போட்டா எடுத்து போட்டு ரோலர் போட்டு புத்திசாலித்தனமா பண்ணி பல வருஷமா கிடைச்சது. ஒருமே சின்ன வேலை தெரியும். செய்தி 20-30 ரூபா வந்துச்சு. மழை பெஞ்சா மழை பெஞ்சா மொத்த நேரத்துக்கு கூட வாங்கினாங்கன்னா அப்படியே சும்மா பூச்சிட்டு போய் சார். இது திறமையா பண்ணணும்னா வெட்மிக்ஸ் 4 லோடு வெட்மிக்ஸ போட்டு ரோலர் போட்டு மிரிச்சால டெம்பரரி சொல்யூஷன் போட்டா ரோடு போடலாம். மழை காலத்துக்கு முன்னாடியே போட்டு முடியாது வேலை எல்லாம். இது மொத்தம் இப்ப நீங்க 4 நாளைக்கு பாக்குறதுதான் வந்து நான் 4 நாளைக்கு முன்னாடியே பார்த்து கலெக்டர் கமிஷனர் மொத்த வீட்டுக்கு சம்பந்தம் பேசிட்டு திருப்பி என்ன பண்றாங்க என்னென்ன பிரச்சனை எடுத்துருக்கோம் எல்லாத்தையும் எல்லாம் நோட் பண்ணுங்க. வியாபாரத்தை அப்படியே அது மொழி போட்டு போயிட்டாங்க. இதை வாரலாம் என்ன ஆகும், திருப்பி வண்டி 4 நாளுக்கு முன்னாடி மொத்த பேசி டெண்டர் கொடுத்ததுனால டெம்பரரி தண்ணி போடுங்க. அது நம்ம பெரிய வியாபாரம். அப்படியே போயிடுறாங்க. அந்த சந்தில அப்படியே வந்துட்டு 2 பேர் விட்டாங்க. கலெக்டர் அனுப்பிச்சு விட்டு நாங்க எங்க வந்து போனதுக்கு அப்புறம் தான் அதிகாரிங்க வராங்க, எம்எல்ஏ வராங்க, மேயர் வராங்க. போற எந்தெந்த பிரச்சனை பப்ளிக் எல்லாம் போன் பண்ணாங்க. போனதுக்கு அப்புறம் தான் வராங்க. சரி அப்படியாவது தீர்வு அப்படி தீர்வு நடக்கும் வந்து நம்ம வந்து போனாரு. தண்ணி காமிச்சது என்னன்னு அதுக்கு மொத்தம் கிளியர் பண்றேன். மேப் இல்ல, மேப் நாங்கதான் மேப் கொடுத்து மேப் நாங்க தான் கொடுத்தோம். ராகேஷ் இவருதான் வந்து மேப் எடுத்து கொடுத்து கலெக்டர்கிட்ட காமிச்சு இந்த இடத்துல வழி இருக்குதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் டிரைனேஜ் ஐஏஎஸ்ல கூப்பிட்டு சொல்லி எடுத்து விட்ட தண்ணி வருதா பாரு. இப்போ வந்து 4 மாசத்துல சுமாராதான் முடியும். அடுத்த வருஷத்துல எடப்பாடி வந்தது சுத்தமா தண்ணி. ரவீன் இப்படி வா, அது மட்டும் அந்த வீடியோ அது மட்டும் எடுத்துடும். அதுல இப்படி வந்துருங்க. இப்ப ஆமா இந்த இடத்துல தாங்களா மட்டும் வாரியம் போயிடுறாங்க. கொஞ்சம் போட்டு விட்டா நல்லா இருக்கும். வெட்மிக்ஸ் போட்டாலே முடியும். இப்ப ஒண்ணு இல்ல, நீ வெட்மிக்ஸ் 2 லோட அனுப்புறேன். 2 லோட நம்மள அனுப்பிச்சிடலாம். நீ கேட்டுட்டு இல்ல, நம்ம வந்து அவன் எப்ப செய்யறான்னு பாக்கட்டும். வாரணும்னா வாரதுக்கு அப்புறம் தான் மாநகராட்சி ஊழியர் இருந்தாரு. இல்ல வாரணாதான் போனோம். போட்டோம்னா 2 ஆளை விட்டு 2 பேர் இவங்க நம்ம தூய்மை பண்ண இருக்கிறாங்கல்ல, அவங்க வச்சு மட்டம் பண்ணிட்டா கூட ரோலர் போடணும். ஒரு ரோலர் போட்டு ஆமா ஜேசிபில போட்டா கூட போதும்.
சொல்றாரு.